பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியில் பார்க்கிறதன் மூலமாய் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆவியின் வரங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவியின் வரங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:4 பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. என்னென்னு பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், இது ஒரு வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், இதுவும் ஒரு வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசத்தை, அந்த விசுவாசங்கிறதும் ஒரு வரம். வேறொருவனுக்கு அதே அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், ஸ்தோத்திரம், குணமாக்கும் வரங்கள், இதுவும் ஒரு வரம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, இதுவும் ஒரு வரம். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, இது ஒரு வரம். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், இது ஒரு வரம். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், இது ஒரு வரம். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இது ஒரு வரம். ஸ்தோத்திரம். இப்படி 9 விதமான ஆவியின் வரங்களை, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவ ஜனமே, நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டா தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகளா இருக்கலாம். இன்னைக்கு ஆவியின் கனிகளில் உங்க வாழ்க்கையை நீங்க செலுத்திட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தது நேராக நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் வரங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். எதுக்கு இந்த ஆவியின் வரங்கள்? ஸ்தோத்திரம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு கர்த்தர் சில ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை உங்களுக்கு தர விரும்புகிறார். இதை நீங்கள் தெரிஞ்சிக்காம இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாய் இந்த காரியங்களை எல்லாம் கொரிந்து சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் கூட நீங்க இதை தெரிஞ்சிக்காம இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா கேள்விப்பட்டு இதை கண்டுக்காம போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஏன் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அமர்ந்து ஜெபித்திருந்து, ஸ்தோத்திரம், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுன்னு சொல்றது போல, நீங்க இன்னைக்கு அமர்ந்திருந்து, ஆண்டவரே ஆவியின் கனிகளை நான் பெற்றது போல ஆவியின் வரங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 9 விதமான ஆவியின் வரங்கள்ல நீங்க எனக்கு என்னென்னலாம் தரப்போறீங்க எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசமாய் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆவியின் வரங்களினால் நிரப்புவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க சபையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆவியின் வரங்களால் நிரப்புவார். நீங்க ஜெபிக்கிறது எல்லாமே நடக்கும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, இந்த ஆவியின் வரங்களை பிள்ளைகள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இந்த ஆவியின் வரங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக, இந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுவர்களாக இவர்களை மாற்றினப்பா. கர்த்தர் தொடர்ந்து இவர்கள் கரத்தை பிடித்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகவல்.